அமாவாசை என்பது பித்ருகளுடன் தொடர்புடைய நாளாகும். பித்ருகளின் அருள் இல்லை என்றால் குல தெய்வம் உள்ளிட்ட எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது. துன்பங்கள் தீர வேண்டும் என நாம் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் பலன் தராது என சொல்லப்படுவதுண்டு. அதிலும் தை அமாவாசை மிக மிக முக்கியமான நாளாகும். தை அமாவாசையில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் முன்னோர்களின் அருளை பெறுவது மட்டுமே பிரதானமான வழிபாடாக இருக்க வேண்டும். அதேபோல் தானம் செய்யலாமே தவிர சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி போன்ற மிக முக்கியமான விரத நாட்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என சிலவற்றை குறிப்பிடுவதைப் போல் செய்யக்கூடாத விஷயங்கள் என்றும் சில விஷயங்கள் உள்ளன. வாங்கக்கூடாதவை என நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். அவற்றில் தை அமாவாசை அன்று கடைபிடிப்பதற்கு என்று சில வழிமுறைகள், விதிமுறைகள் உள்ளன. தை அமாவாசை பித்ருகளுக்குரிய நாள் என்பதால் அந்த நாளில் சில முக்கியமான பொருட்களை வாங்குவது அபசகுணமாக கருதப்படுகிறது. அந்த பொருட்களை தை அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் வாங்குவது தீமைகளையும் துன்பங்களையும் அதிகரிக்க செய்துவிடும். தை அமாவாசையில் வாங்கக்கூடாத பொருட்கள்: துடைப்பம். தை அமாவாசை முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, சனி பகவானை வழிபடவும் ஏற்ற நாளாகும். அதனால் அந்த நாளில் மகாலட்சுமியுடன் தொடர்புடைய துடப்பத்தை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அமாவாசை நாளில் துடப்பம் வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவதுடன் வருமானம் தடைப்படும், வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவை ஏற்படும். மது. அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் மது, அசைவம் போன்ற பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் பலவிதமான தீமைகளை அளிக்கும். சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் வாழ்வில் துன்பங்கள் அதிகரிக்கும். தானியங்கள். கோதுமை, அரிசி போன்ற உணவுப் பொருட்கள், தானியங்களை அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அன்றைய நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேர்வதாக ஐதீகம். இதனால் முன்னோர்களுக்கு கோதுமை போன்ற தானியங்களை படைத்தது போல் ஆகிவிடும். இது மிகவும் தீய விளைவுகளை தரும். எண்ணெய். தை அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவது, தலைக்கு எண்ணெய் வைப்பது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்வது மிக நல்லது. இது சனி பகவானுடன் தொடர்புடைய நாள் என்பதால் அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்கினால் சனி தோஷம் ஏற்படும். பூஜை பொருட்கள். தை அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். மாறாக தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி செய்யப்படும் பூஜைகள் எதுவும் பலன் தராது. இந்த நாளில் அகர்பத்தி, மலர்கள், பூஜைக்கு தேவையான பொருட்கள், சாமிக்கான வஸ்திரங்கள் ஆகியவற்றை வாங்குவது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும். மாறாக நம்முடைய கர்மாக்கள் குறைய தானங்கள் செய்யலாம். வஸ்திர தானம், உணவு தானம் ஆகியவை மிக சிறந்தது. கல்லுப்பு. கல்லுப்பு மங்களத்தின் அடையாளமாகும். இது மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று. சனி பகவானுடன் தொடர்புடைய தை அமாவாசை நாளில் மங்களகரமான பொருளான கல்லுப்பை வாங்கினால் அது மகாலட்சுமி கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். தை அமாவாசையில் வாசலில் கோலமிடுவது, உப்பு, மஞ்சள் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவது பித்ரு தோஷம் ஏற்பட செய்துவிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.